இங்கே ஸ்மூத்தான கம்யூனிகேஷன் நடக்குதுன்னா சீரான தொடர்பு எல்லாத்துலேயும் ஒத்திசைவாக இருக்காங்கன்றத மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈக்குவலானதுன்றது இல்லை, ஒத்திசைவானதுன்றது தான் முக்கியம். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஷேரிங் நடக்குதுன்றது இல்லை, ஒத்திசைவான ஷேரிங் நடக்குதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஷேர்டு எனர்ஜி, ஷேர்டு எவல்யூஷன் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது. இணைப்புன்ற நடக்கிற இடத்துல ஒரு கேப் இல்லாமல் அது எப்படி ஈட்டு நிரப்புதல்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். உணர்வுகள் பரிமாறிக்கொள்ளும் போது, எமோஷன்ஸ் ஷேர் செய்யும்போது அது ரொம்ப சுமூகமாக இருக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்க மைக்ரோப்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ்லேருந்து எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு நடுநிலை தன்மைக்கு நம்ம வர ஆரம்பிப்போன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சீரான மனநிலை, சீரான நரம்பியல் இயக்கம், அதனால் சீரான உடல் இயக்கம் எல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம சரியாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்ம ட்ராவல் பண்ணும்போது டிராஃபிக் இல்லாமல் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்றது. ஆனால் நிறைய வாகனம், நிறைய பேர் போக வேண்டியது இருக்குதுன்னு நமக்கு புரியுது. எதுவுமே இல்லாமல் போகிறது, நம்ம மட்டும் தனியாக போகிறதுன்றதை விட எல்லாருமே நல்லபடியாக போக முடியுது, டிராஃபிக் ஜாம் ஆகாமல் போக முடியுறதுன்றதும் எவ்வளோ நல்லா இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே போனால் தான், வண்டி போனால் தான் நமக்கு தேவையானது தேவை நிறைய கிடைக்கிற நிறைய இடத்துலேருந்து நமக்கு தேவைப்படுற இடத்துக்கு ஒரு பொருள் கம்யூனிகேட் ஆகும்னு. வெறுமனே டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது நமக்கே நல்லது இல்லைன்னு தெரியும் போது எல்லாமே போகணும் வரணும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் முக்கியன்றது. கம்யூனிகேஷனோட சூக்ஷ்மன்றது நமக்கு புரிகிறப்போ எல்லா வண்டியும் ரோட்டில் போகட்டும், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அது எனக்கு உதவுறதுக்கு தான் போகிற ஒவ்வொரு வாகனமும் என்னை என்ரிச் பண்ணுறதுக்கு, எனக்கு கொடுக்குறதுக்கு தான் எதை எடுத்துகிட்டு வருதுன்னு தெரிகிறப்போ, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது போகுதுன்றப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஏன் எலாபரேட்டாக சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் மற்ற எல்லா விஷயத்துலையும் நடக்குது. இது நமக்கு புரிகிறப்போ மற்ற எல்லா விஷயத்துலையும், மற்ற எல்லா கம்யூனிகேஷன்லேயும், மற்ற எல்லா இணைப்புலேயும் இது தான் நடக்குதுன்னு நமக்கு புரிகிறப்போ, நம்ம உடம்புக்குள்ளேயும் இது தான் நடக்க வைக்க முடியும்னு நம்ம புரிகிறப்போ நமக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அதன் மூலிமா கிடைக்கிற ஒரு என்ரிச்மெண்ட், ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் நம்ம கம்யூனிகேஷன், அதர் ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேஷன்லேயும் பிரதிபலிக்கும்ன்றது நமக்கு புரியும் நம்புகிறேன். இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். இதை படித்து பாருங்கள். தேங்க்யூ.